பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்தூரோடைய அறியப்படாத விஷயங்கள், இது வரைக்கும் நம்ம பேசாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே பாருங்கள், எந்த அளவுக்கு கொதிச்சு போய் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இந்தியா ஒன்றுத்துக்குமே லாக்கில்லை. பப்ளிக்கோட மூட் வந்து இன்ஸ்டன்ட் ரிவெஞ்ச், உடனடியாக இதற்கான பழிவாங்கல் நடவடிக்கைன்றது இருக்கணும். பாகிஸ்தான் மேலே ஒரு யுத்தத்தை கொண்டு வரணும், பாகிஸ்தானை இதோட வேரோட அறுக்கணும் அப்படின்றது தான் பல பேரோட இருந்துச்சு. பட் ஆட்சியாளர்கள், இவ்வளோ பெரிய நாட்டை ஆளக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி பண்ண முடியாது. நம்ம ஒன்று சேசப்படுற மாதிரி அவங்க பண்ணப்பட முடியாது. நாட்டுக்கு எது நல்லதுன்னு கெட்டது எல்லாத்தையும் அலசி பார்த்து தான் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ சில முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம். மிலிட்ரி ஆக்ஷனை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க, இன்டெலிஜென்ஸையும் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ஒரு எதிரியை உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் பார்க்காதீங்க, பாகிஸ்தான் சீனாவையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கேபினட் கமிட்டியில் முடிவெடுத்த பிறகு பாகிஸ்தான் மேலே ஒரு இராணுவ நடவடிக்கை இருக்கும்னு சொல்லி பீகாரில் நடந்த மதுபனியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு அரசு விழாவில் பிரதமரே பேசினார். அதுவே ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தன்னுடைய படைகளை பலுச்சிஸ்தான்லேருந்து, நார்த் வஜிரிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் அவங்களுடைய கிழக்கு எல்லைக்கு மூவ் பண்ணதை பார்த்தோம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு மூவ் பண்ணதை பார்த்தோம். அந்த சமயத்தில் மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க, நான் டீட்டெயில் போக முடியாது, ஜென்ரிக்காக சொல்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்கள கம்ப்ளீட்டான டிஜிட்டல் சைலன்ஸ். யார்கிட்டையுமே ஃபோன்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது அதிகபட்சமான லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதிகாரிகள் அப்படி வச்சுக்கங்க. யாருக்கிட்டையுமே ஃபோன் கிடையாது, எந்த விதமான டிஜிட்டல் கரஸ்பாண்டன்ஸும் கிடையாது, இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. சில முக்கியமான பேச்சுகள் எல்லாமே கூட வெளியில் தான் நடந்துச்சு. அந்த அளவுக்கு டிஜிட்டல் சைலன்ஸை இந்தியா உறுதி பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மூலிமா சில செய்திகள்லாம் வரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, பிரதமர் மோடியை சந்திக்க நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் போயிருப்பார். அவங்க 2 பேர் தனி அறையில் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு 100 வீடியோ போயிட்டுருக்கும். இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ, 2 பேர் தரப்புலேருந்து என்ன சொல்ல வராங்களோ, கசிய விடுறாங்களோ, அது மட்டும்தான் வரும். இதுதான் ஒரு இது. அதில் நம்ம நேரமே வேஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி முக்கியமான சில ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட்டில் கூப்பிட்டு ஒரு ஃபேக் நரேட்டிவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது உடனே ஊடகங்களில் யூடியூப் எல்லா இடத்துலையுமே வருது. அதே சமயம் நம்மளுடைய இஸ்ரோவுடைய சேட்டலைட்ஸ் எல்லாமே பாகிஸ்தானை நோக்கி வருது. ஆனால் அதை வந்து எவிடெண்ட்டாக பண்ணலை. கேலிப்ரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ நீங்கள் ஒரு வாட்ச் இருக்குது, டைம் அடிக்கடி மாற்றுறீங்க, செட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் மொபைலில் வந்து ஜிபிஎஸ் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த மொபைல் வந்து உங்களை 8 மாதிரி இப்படி 4 தடவை ஷேக் பண்ண சொல்லும். அந்த வரைபடம் மாதிரி 8 மாதிரி போட சொல்லும். அந்த மாதிரி சேட்டலைட்ஸ்க்குமே கேலிப்ரேஷன் இருக்குது. எங்கேயுமே டவுட் வராமல் நம்ம சேட்டலைட்ஸும் அங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய ட்ரூப்ஸ் மூமெண்ட்டை, படை மூமெண்ட்டை காமிச்சாங்க. இந்திய தரைப்படை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீரங்கிகள் எடுத்து, அதை ரோட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு, அது முழுக்க வைரலாகி ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து காமிச்சாங்க. மூமெண்ட்டை காமிக்கும்போது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது ஒரு ஆக்சுவலாக இவங்க பஞ்சாப் பகுதிகளில், ஜேஎன்கே பகுதிகளில் தரைவழி தாக்குதலை இந்தியா ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை ஒரு ஏர் சப்போர்ட்டோட ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த கவனமும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு. பட் இதில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ண டீம்ஸ் எல்லாமே உள்பகுதிகள், அந்த பகுதிகள் எது அதெல்லாம் வேண்டாம், உள்பகுதிகளில் அதற்கு உண்டான ப்ரிப்பரேட்டரி ட்ரில்ஸ், போர் ஒத்திகையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்த சீனாவுடைய மூலைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த அறிவியலாக சேர்ந்துட்டு பார்டரில் நம்ம காமிச்ச அந்த படத்தை மட்டும் இங்கே நல்லா பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சு. அதாவது நான் இப்போ இந்த சீருடையில் இருக்கேன் அப்படின்னா நான் வேறு சீருடையில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஆப்ரேஷன். சைலண்ட், யாருக்குமே எந்த பெரிய லெவலில் எதுவும் அட்வர்டைஸ்லாம் பண்ணலை. அதை வந்து ஸ்மூத்தாக பண்ணுறாங்க. டிகாய் எல்லாமே இருக்கிறதில்ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட ஏஜென்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நம்மளும் பார்த்தோம்.
அந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாகவே ஒரு ஆடியோவை லீக் பண்ணுறாங்க. இது வந்து டெலிபரேட்டாக பண்ணப்பட்டது. ஒரு ஆடியோவை வந்து லீக் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ லீக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன வருது ஏது வருது அப்படின்றதெல்லாம் இது பண்ணும்போது இல்லை டீஎஸ்கலேஷன், நம்ம எஸ்கலேஷன் பண்ண வேணாம், நம்ம துருப்புகளை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோ வந்து 2 பேர் பேசுகிற மாதிரி, உயர் அதிகாரிகள் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அதை ஐஎஸ்ஐ பிக்கப் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு இது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப 10ஆம் தேதி தாக்குதலை அவங்க எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சீனாவுடைய மொபைல்ஸு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அன்றாடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் இது பண்ணிவிட்டு லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அந்த காலத்து ஃபோன், அது கையில் சுற்றி விட்டு பேசுகிற ஃபோன், அதில் தான் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே இருந்துச்சு. இவங்களுடைய சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானில் பிஓகேல உட்காந்து காதை கொண்டு வந்து எல்லையில் வச்சு பார்க்கும்போது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு சைனாவுடைய ரேடர்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. சுத்தமாக அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமர்ஸ் நம்ம ட்ராப் பண்ணோம். டிகாய் ட்ரோன்ஸை கொண்டு போய் ஜாமர்ஸை ட்ராப் பண்ணோம். அப்போ அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு சரியாக பிக்கப் ஆகாது. இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டொமைன் அட்டாக். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது இந்திய வரலாற்றையே மாற்றி போட்ட ஒரு ஆப்ரேஷன். அதை நம்ம இன்றைக்கி பார்த்தா தெரியாது. இதே மிலிட்ரி ஆப்ரேஷனை ஒரு 20 வருடம் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும்னு பாருங்கள். அதனால தான் நம்ம அதோடைய தகவல்கள் ஒன்று ஒன்றா வரும்போது மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மல்டி ப்ராங்ட் அட்டாக். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாய்ட்ரிங் மியூனிஷன், சூசைட் ட்ரோன்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கின ட்ரோன்ஸு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிராஜ் 2000ஓட பின் பாயிண்டட் ஸ்ட்ரைக்கு, சுக்கோயோட ஏர் ஸ்ட்ரைக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட இன்ஃபில்ட்ரேஷன். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டோரி வரும், வெயிட் பண்ணுங்கள். அரசாங்கம் இதில் வந்து அஃபிஷியலாக இதை பற்றி இதெல்லாம் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ட்ரோன் பிரிகேடை மட்டுமே குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல். ரஜோரி, பாராமுல்லா, அதாவது பாராமுல்லா, குப்போடா அந்த பகுதிகளில் போஸ்ட்டை விட்டு தலைதெறிக்க ஓடி எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே தெரியாது பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகள். நம்மளாலேயும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்காங்கன்றதை மட்டும் சொல்லலாம். அந்த எஃபெக்ட், நீங்கள் இந்தியன் ஆர்ட்லரியோட தாக்கம் என்ன அப்படின்றத அந்த இடத்துல இருந்தவங்க உறுதிப்பட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நம்ம பூஞ்ச் ரஜோரி சைடில் அடித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியாவுடைய ட்ரோன்ஸ் கிட்ட போகும்போது கூட அவங்களுடைய HQ-9B, அவங்க வச்சுட்டு இருந்த லை-90 போன்ற சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நல்லா பெட்ஷீட் போட்டு அந்த குளிருக்கு போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏர் டிஃபென்ஸ் சுத்தமாக வேலையே செய்யலை. எங்கேயுமே இந்தியாவுடைய ட்ரோன்ஸ் உள்ளே போய் தாக்குனதுக்கான அங்கே சூடே கிடையாது. அட்லீஸ்ட் அது 1-2க்கு பிறகாவது ஆணை ஏதாவது பண்ணியிருக்கணும். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐயோடைய சைனாவோட சேட்டலைட்ஸ் உடனடியாக மேப் பண்ணுறாங்க. கிளியர் கட்டாக சைனாவுக்கு வந்து தெரிஞ்சு போகுது, பாகிஸ்தானுக்குன்னு தெரிஞ்சு போகுது. டனல்ஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவங்களோட பயங்கரவாத முகாம்கள் கம்ப்ளீட்டாக நொறுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட அம்யூனிஷன் டெப்போ பூமிக்கில் தான் வைப்பாங்க எப்பயுமே. அது வந்து 2, 3, 5 நாட்கள் கிட்டத்தட்ட பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா இவங்க போய் இந்த ஓசின்ட்னு சொல்லக்கூடிய இவங்க போய் இந்திய ராணுவ வீரர்கள் பதட்டத்தில் பயத்தில் பேசுகிற மாதிரியான சில ரேடியோ, இது எல்லாமே பிளான் பண்ணப்பட்டது தான். அதை கொண்டு போய் எல்லாம் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 48 மணி நேரத்துக்கு இந்தியா பெரிய லெவலில் எதுவுமே அலட்டிக்கவே இல்லை. ஈவினிங் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுக்குறோம். நம்மை போன்ற இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியவங்க நிறையா நம்ம நியூஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அந்த சமயத்தில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டான அந்த தாக்குதல், நூர்கான் மேலே அந்த நடத்தப்பட்ட தாக்குதலை நம்ம அனௌன்ஸே பண்ணலை. அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு கொஸ்டின் வருது, இதை ஒத்துக்கலாமா இல்லை இது நடக்கவே இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்ட்டு. அந்த உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு தான் நம்ம பாகிஸ்தானுக்கு அவ்வளோ டைம் கொடுத்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்தலை, இந்தியா எங்கேயுமே தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஐஎஸ்பிஆர்லாம் போட்டு அதுக்கப்புறம் இவங்க ஷாஹித் அஃப்ரிதி போன்ற இந்த கார்ட்டூன்லாம் கூப்பிட்டு விக்ட்ரி ரேலிலாம் பண்ணி முடித்த பிறகு இந்தியாவுடைய முப்படை அதிகாரிகள் படம் போட்டு எங்கே எவ்வளோ தாக்கி இருக்கிறோம், எத்தனை விமானங்கள் விழுந்திருக்கு, நூர்கானுடைய இதை அட்டாமிக் பேஸை தாக்குனது போன்ற எல்லாத்தையும் துல்லியமாக உலகத்துக்கு இதை வந்து நம்ம முதலே பண்ணியிருக்கலாம். அவங்கள வெயிட் பண்ணி நீ என்ன சொல்ல, இப்போ வந்து எனக்கு தேல் கொட்டிடுச்சா கொட்டலையா திருடனுக்கு, இதுதான் பேச்சு. திருடன் வந்து வழியை தாங்கிட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு 8 மணி நேரம் கழிச்சு சொல்கிறான் எங்களுக்கு தேல்லாம் கொட்டலை, இந்தியா எங்களை எங்கேயுமே தாக்க முடியல, நாங்கள் எல்லாத்தையும் வீழ்த்திட்டோம்னு சொல்லி அவங்க மக்களுக்கெல்லாம் சொல்லி இது பண்ணுறாங்க. 18 மணி நேரம் கழித்து தான் இந்தியாவுடைய அந்த முப்படை அதிகாரிகள் அந்த ப்ரெஸ் ப்ரீஃபை வைக்கிறாங்க. ப்ரெஸ் ப்ரீஃபை வச்சு கிளியர் கட்டாக படம் போட்டு உலகத்துக்கே காமிச்சாங்க. அதன் பிறகு தான் தலைகுனிவில்
இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி எங்களுக்கு முதல்ல அடியே விழலைன்னு சொல்லி இல்லை கொஞ்சமாக கையில் அடித்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க பிரதமர் பார்த்தீங்கன்னா இல்லை 4 அறை தான் அரைஞ்சாங்க 5வது அறையில் எங்களை அறையிலன்னு சொல்லி அதன் பிறகு இவங்க துறை பிரதமர் பார்த்தீங்கன்னா 5 அறை இல்லைங்க 10 அறை அரைஞ்சாங்க ஆனால் எங்களுக்கு வலிக்கலை அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இவங்களுடைய பிஎம்ஓடைய அதிகாரப்பூர்வமான செயலர் என்ன சொன்னார்னா நாங்கள் 35-40 செகண்ட் நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில பயந்துட்டோம் நாங்கள் தான் போய் சவுதிகிட்ட போய் காலில் விழுந்தோம் எப்படியாவது பேசி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்லார் நாங்கள் அமெரிக்காவுக்கு உடனடியாக பேசணும் சவுதி எங்களை கூப்பிட்டாங்க அமெரிக்கா சவுதிகிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் சவுதி எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாங்க நாங்கள் போய் உங்கள் சார்பாக இந்தியாட்ட பேசி இந்த யுத்தத்தை நிறுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட்டு அந்த போர் சமயத்தில் உங்களுக்கு சில நியூஸ் தெரியுதுன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம குதிக்கக்கூடாது அதோடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அந்த போர் முடிந்த பிறகு டீப்ரீஃபில் தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரியான பல ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அரசாங்கம் அதை டீக்ளாசிஃபை பண்ணும்போது நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம் வெறும் ஆயுதங்களை மட்டும் வச்சு அறிவு இல்லாமல் ஒரு போரை வெற்றி பெற முடியுமானா சத்தியமாக முடியாது அந்த அளவுக்கு ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோர்ஸ் தான் இந்திய இராணுவம் இந்திய கடற்படை இந்திய விமானப்படை நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு இப்போது சமீபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இண்டிகேஷன் இராணுவ தளபதிகள்கிட்டருந்து இந்த அவமானத்துலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும் எப்படியாவது ஒரு தாக்குதல் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை இந்தியாவை மேலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த துடிப்புக்கு பதிலடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படின்ற ஒரு மிலிட்ரி ட்ரில்ல ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் குஜராத்தில் ஒரு 20 நகரங்கள் பஞ்சாபில் ஒரு 20 நகரங்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்திய இராணுவம் என்டிஆர்எஃப் இப்போ போலீஸு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் பிரிகேட் என்சிசி மற்றும் நேரு யுவகேந்திராவுடைய வாலண்டியர்ஸ் 10,000 பேருக்கும் அதிகமான பேர் நாளைக்கு ஒரு வேளை இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்தால் நூற்றுக்கணக்கான ரோட்கள் உள்ளே வந்தால் நம்மளுடைய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் என்ன நம்மளுடைய கேஷுவல்ட்டி எவாக்குவேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது நம்ம எந்த மாதிரியான கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் நம்மளுடைய வேலிடேஷன் இப்போ நான் 5 நிமிஷத்தில் ஒருத்தர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா இல்லை ட்ரோன் தாக்குதல் அப்போ மக்களை பேனிக் ஆகாமல் சைரன் எவ்வளோ நேரத்தில் கொண்டு வரேன்னு சொல்லி இஸ்ரேல் எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களோ அந்த அளவுக்கான ட்ரில்லை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம பயந்து போய் பண்ணல வருமுன் காப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் ஸோ இவங்க மீண்டும் வாலாட்டினாங்க அப்படின்னா இந்த முறை இவங்களுடைய பிளானுக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கும் பட் மக்களாக நாம் பதட்டப்படக்கூடாது நடந்த மாதிரியே இன்றைக்கி மே 9ஆம் தேதி 10ஆம் தேதி விடிய ஃபோன் கால்ஸு விடிய எல்லாரும் பதட்டமே பட வேணாம் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய யுத்த களம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எந்த நாடு யுத்தத்துக்கு போனாலும் இன்றைக்கி ட்ரோன் இல்லாமல் யுத்த களம் இருக்காது பேனிக் ஆக வேண்டாம் நம்மளை மன உறுதியோடு ஒரு ஸ்ட்ராங்காக இதுக்கு உண்டான கவுண்டர் சிஸ்டம்ஸை நம்ம பண்ணணும் அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு முறை பாகிஸ்தான் வாலாட்டுச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்